கனவு ஆசிரியர் 2023 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டி நடக்க போகுது. அந்த கனவு ஆசிரியர் போட்டியினுடைய வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். அதாவது இது வந்து ஒரு எக்ஸாம் தான் வைக்கிறாங்க. ஸோ இந்த எக்ஸாமோடைய டியூரேஷன் வந்து பார்த்திங்கன்னா 40 மினிட்ஸ் இருக்கும். இந்த எக்ஸாம் வந்து நமக்கு ஆன்லைனில் தான் எழுதுகிற மாதிரியான எக்ஸாம். இந்த எக்ஸாம் எழுத விரும்பக்கூடிய ஆசிரியர்கள் எங்கே இருந்து வேணாலும் வந்து தேர்வை எழுதலாம். ஆன்லைனில் தான் எழுதணும் அப்படிங்கிறத மட்டும்தான் அவங்க சொல்லியிருக்காங்க. பயன்படுத்தக்கூடிய கருவி அப்படின்னு பார்க்குறப்ப வெப்கேம் இருக்கிற மாதிரியான லேப்டாப்பு இல்லை வந்து கம்ப்யூட்டர், அப்படி இல்லைனா வந்து ஆண்ட்ராய்ட் ஃபோன்லேயே வந்து ஃப்ரண்ட் கேமரா இருக்கிற மாதிரியானதை நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஐஃபோன் வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நெட்டு ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் 2 Mbps இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை நம்மளுக்கு நெட்டு ஸ்பீடு வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா அது எக்ஸாம் முடிக்கிறதுக்கு டைம் அதிகம் எடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரௌசர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போது லேப்டாப்லேயோ இல்லை வந்து டெஸ்க்டாப்லேயோ எழுதுகிறோம் அப்படின்னா அப்போ வந்து கூகுள் க்ரோம் இல்லை மைக்ரோசாஃப்ட் எட்ஜு, மொசைலா ஃபயர்ஃபாக்ஸ் இந்த மாதிரியான ப்ரௌசர்ஸ் வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். எக்ஸாம் எழுதுகிற வரைக்குமே வந்து வெப் கேமராவும் சரி மைக்ரோஃபோனும் சரி ஆன்லேயே தான் வந்து இருக்கணும். அதே போல் நம்ம எக்ஸாம் எழுதக்கூடிய அந்த ரூமில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல வெளிச்சம் இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு தொந்தரவுகள்லாம் இருக்கணும் அப்படின்னா நம்ம தவிர்க்கணும். அப்படின்னா நம்ம வந்து தனியான ஒரு ரூமில் இருந்து எக்ஸாம் எழுதுறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்ப பதிவு தொடங்கக்கூடிய நாள் வந்து பார்த்திங்கன்னா March 8 அன்றைக்கே தொடங்கிருச்சு. March 18 வரைக்கும் வந்து டைம் இருக்குது. எக்ஸாம் வந்து April 1 வந்து நடக்கும். தேர்வு பற்றின மற்ற டாக்குமெண்ட்ஸு அதுக்கப்புறம் மற்ற அட்வைசஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமுக்கு முன்னாடி, அதாவது ஒரு 2 நாள் முன்னாடி வந்து சொல்லுவோன்னு சொல்லியிருக்காங்க. சிலபஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா தலைமை பண்புகள், திறனாய்வு பார்வை, குழுவாக சேர்ந்து பணியாற்றும் திறன், மொழி ஆளுமைக்கான தகவல் தொடர்பு திறன், இதுதான் வந்து சிலபஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இன்னும் வந்து நம்மளுக்கு எக்ஸ்பிளைன்டான சிலபஸ் வேணும், தேர்வு அமைப்பு, மாதிரி வினாக்கள், இது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா March 18 இந்த இணைப்பின் வழியாக அப்படின்னு சொல்லிட்டு www.ms.tnschools.gov.in அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் பார்த்துக்கலான்னு சொல்லியிருக்காங்க. கனவு ஆசிரியர் 2023 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெனுவே இருக்கும். ஸோ அங்கே போயிட்டு நீங்கள் அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வந்து கலெக்ட் பண்ணிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கனவு ஆசிரியர் 2023க்கு விண்ணப்பிக்கக்கூடிய ஆசிரியர்கள் அனைவரும் வந்து விண்ணப்பிங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.